ஒரு மிக்சிங் பவுல்ல நான் ஒரு ஜல்லடை வச்சிருக்கேன். இதுல 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கடையில வாங்கின அரிசி மாவு தான். நீங்க வீட்டுல வறுத்து அரைச்ச மாவா இருந்தா லைட்டா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு எடுத்திருக்கேன். இதை உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் ஒரு வாட்டி நல்லா சலிச்சிட்டு எடுத்துக்கலாம். எந்த கப்பையும் இல்லாம இருக்கணும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். நீங்க வெள்ளை எள்ளு விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சீரகம் சேர்த்துக்கலாம். நீங்க கருப்பு எள்ளு இருந்தா கூட சேர்த்துக்கலாம். இப்ப இதை உள்ள சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்ந்துட்டு இப்ப இதெல்லாம் நல்லா ஒண்ணு சேர்ந்து வர அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இப்ப வந்து நம்ம எண்ணெய் வந்து முறுக்கு பொரிக்கிறதுக்காக எண்ணெய் காய வச்சிருப்போம்ல, அதுல இருந்து நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெய் எடுத்து இதுல சேர்த்துக்கோங்க. இப்ப இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம செய்யும் போது நல்ல முறுக்கு நல்லா கிறிஸ்பியா வரும், நல்ல டேஸ்டாவும் இருக்கும். அதே மாதிரி முறுக்கு எண்ணெயும் குடிக்காது, ரொம்ப நல்லா சூப்பரா வரும். இப்ப எல்லாம் நல்லா ஒண்ணு சேர நல்லா தேய்ச்சி நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு மாவு நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்ல ஒரு சாஃப்டான மாவா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த தண்ணி வந்து ஒவ்வொரு மாவுக்கும் வந்து வேறுபடும், கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பண்ண வரும். நீங்க வந்து நல்லா சாஃப்டா வர அளவுக்கு ரொம்ப வந்து தண்ணியாவும் பிசைஞ்சிடாதீங்க. அதே மாதிரி மாவு ரொம்ப ஹார்டாவும் இருக்கக்கூடாது. மாவு நம்ம வந்து ரொம்ப ஹார்டா பிணைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம முறுக்கு சுத்தும் போது உடஞ்சி உடஞ்சி கட்டாய் விழும். நீங்க வந்து சரியான பதத்துல நல்லா சாஃப்டா பிசைஞ்சுக்கோங்க. இப்ப இதுதான் சரியா இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா மாவு சாஃப்டா இருக்கணும். பாருங்க, பார்த்தாவே தெரியுது எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு. இந்த அளவுக்கு நல்லா மாவு பிசைஞ்சதுக்கு அப்புறம் இதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் முறுக்கு புளியறதுக்கு இந்த மாதிரி ஸ்டார் வச்சு எடுத்திருக்கேன். நீங்க விருப்பப்பட்டா எந்த மாதிரி வேணாலும், எந்த டிசைன் இருக்கிறது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ முறுக்கு உரல்ல சேர்த்துட்டு கொஞ்சம் எண்ணெய் சுத்தி சேர்த்துக்கலாம். அப்போ வந்து நம்ம முறுக்கு புளியும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும். நல்லா தேய்ச்சதுக்கு அப்புறம் இதுல இருந்து ரொம்ப நிறைய எடுத்து போடாதீங்க, ஒரு சின்ன பேட்ச் மட்டும் எடுத்து போட்டுக்கலாம். அப்ப வந்து நம்மளுக்கு புளியறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி ஒரு கரண்டியில வச்சுட்டு சுத்துனீங்கன்னா அழகா சுத்த வந்துடும். மாவு நம்ம கரெக்டா பிசைஞ்சிருந்தோம் அப்படின்னா எங்கேயுமே கட் ஆகாது, நல்லா அழகா சொல்லி புளியறதுக்கு வரும். இப்ப இந்த மாதிரி சேர்த்துட்டு இந்த எட்ஜை மட்டும் நல்லா லைட்டா அழுத்தி விட்டா ஜாயிண்ட் ஆயிக்கும். இப்ப எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இருக்கு. இப்ப வந்து நம்ம அப்படியே ஒவ்வொரு முறுக்கா வந்து எண்ணெயில சேர்த்தலாம். இந்த மாதிரி லேசா அப்படியே பண்ணி விட்டீங்கன்னா உள்ள விழுந்துரும். சேர்த்துட்டு உடனேவே வந்து கலந்து விடாதீங்க. நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வெந்தது பக்கம் ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். நல்லா 2 சைடும் வெந்து இந்த பபுள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா மீடியமான ஹீட்ல வச்சு பொரிச்சுக்கோங்க. இல்லைன்னா வந்து முறுக்கு வந்து தீஞ்ச மாதிரி ஆயிரும், உள்ள சாஃப்டா இருக்கும். இப்ப இந்த அளவுக்கு நல்லா பபுள்ஸ் எல்லாம் அடங்கிருச்சு. முறுக்கு சூப்பரா நல்லா கிறிஸ்பியா வெந்து வந்துருச்சு. இப்ப இதை நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா முறுக்கையுமே வந்து நம்ம சுத்தி எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க, நம்ம சூப்பரான முள்ளு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க, நான் உடைச்சு காட்டுறேன். எவ்வளவு நல்லா அப்படியே கிறிஸ்பியா இருக்கு, ரொம்பவுமே டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு நான் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாம். இதை வந்து நான் கடையில வாங்கிட்டு வந்த அரிசி மாவு தான். ஒருவேளை நீங்க வீட்டுல அரைச்ச அரிசி மாவா இருந்துச்சு அப்படின்னா ஒரு வாட்டி லேசா வறுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. அப்பதான் முறுக்கு நல்லா கிறிஸ்பியா இருக்கும். இதுக்கு 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் வரமிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். நீங்க வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சீரகம் கூட சேர்த்துக்கலாம், சூப்பரா இருக்கும். இதெல்லாம் ஒண்ணு சேர நல்லா ஃபர்ஸ்ட் கலந்துக்கலாம். மாவு நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இதுல நல்லா சூடான எண்ணெய் நல்லா 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா இந்த எண்ணெயோட சேர்த்துட்டு நல்லா தேய்ச்சி விட்டு நல்லா ஃபர்ஸ்ட் மாவு கலந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் சூடா சேர்த்துட்டு நம்ம செய்யும் போது முறுக்கு நல்லா கிறிஸ்பியா இருக்கும். அதே சமயம் பொரிச்சு நம்ம எடுக்கும்போது எதுவும் முறுக்கு வந்து எண்ணெய் குடிக்காது, ரொம்ப நல்லா டேஸ்டா வரும். தேய்ச்சி விட்டுட்டு நல்லா ஒண்ணு சேர வர அளவுக்கு ஃபர்ஸ்ட் மாவை கலந்ததுக்கு அப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துட்டு பிசைஞ்சுக்கலாம். இப்ப மாவு நல்லா கலந்தாச்சு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு மாவு நல்லா இதுக்கு சாஃப்டா இருக்கணும். நார்மலா நம்ம செய்யற முறுக்கு மாவை விட இது கொஞ்சம் நல்லா இன்னும் சாஃப்டா இருக்கணும். அப்பதான் வந்து நம்மளுக்கு நல்ல கிறிஸ்பியாவும் வரும், நம்மளுக்கு பிழிஞ்சு விடுறதுக்கும் நல்லா இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். இது வந்து பச்சை தண்ணி தான் சேர்த்துட்டு நான் செய்யறேன். இதுக்கு வந்து ஹாட் வாட்டர் எல்லாம் எதுவும் சேர்த்துக்க தேவையில்ல. பாருங்க, மாவு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கும். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியுது மாவு எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி இருக்கணும் இதுக்கு. இப்ப மாவு ரெடியா இருக்கு. இப்ப வந்து நம்ம முறுக்கச்சுல சேர்த்தரலாம். இப்ப இந்த மாதிரி ஒரே ஒரு தட்டை இருக்கிறத நான் எடுத்திருக்கேன். இதுல 1 இருக்கு இல்ல 2 இருக்கிற மாதிரி உங்ககிட்ட எந்த அச்சு இருக்கோ நீங்க எடுத்துக்கலாம்.
இப்போ உரலில் சேர்த்துட்டு கொஞ்சம் எண்ணெய் தடவி சேர்த்துக்கோங்க. இப்போ சுற்றியும் கொஞ்சம் நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டா நம்ம புளியும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். மாவு எதுவும் ஒட்டிக்காது, நம்மளுக்கு புளியறதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். இப்போ இதுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்துட்டு நம்ம அச்சில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நிறைய மாவு சேர்த்துக்காதீங்க, நம்மளுக்கு புளியறதுக்கும் சிரமமாக இருக்கும். கொஞ்சம் போல் சேர்த்துக்கிட்டிங்கனாவே போதும். இப்போ உள்ளே சேர்த்துடலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிட்ருக்கு. இப்போ வந்து நம்ம டைரெக்டாக எண்ணெயிலே வந்து இதை புளிஞ்சு விட்டுறலாம். வச்சுட்டு நல்லா பார்த்து கவனமாக புளிஞ்சு விடுங்க. கொஞ்சம் மேலாப்பில் தூக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் புளிஞ்சு விட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து புளியறதுக்கு ஈஸியாக வரும். டைரெக்டாக கீழேருந்தே பண்ணிங்கன்னா கையில் ஆவி பட்டுரும். இதுவே மேலேருந்து புளிஞ்சு விட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வரும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக புளிஞ்சாச்சு. போட்ட உடனேவும் அதே மாதிரி கலந்து விடாதீங்க, அது வந்து எல்லாத்துலேயும் கரண்டிலாம் அப்படியே ஒட்டிக்கும். ஒரு கொஞ்சம் 30 செகண்ட் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு பக்கமே நல்லா திருப்பி போட்டு நல்லா பபிள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பியானதுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு நம்ம வெந்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து ஃப்ளேமை குறைச்சிக்கலாம், இல்லைன்னா தீஞ்ச மாதிரி ஆயிரும். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான முள்ளு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் வந்து நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம சூப்பரான முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான ரிப்பன் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, உடச்சு காட்டுறேன், எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்கு. டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. இதில் நான் 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கடையில் வாங்கின மாவு தான். நீங்கள் ஒருவேளை வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் நல்லா ஈரம் போக நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மாவு வந்து எதுவும் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. நல்லா மாவு பொலன்னு உதிரியாக வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் ரொம்ப சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. மாவு எப்படி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு மாவு அள்ளி அப்படியே ஒரு கோடு மாதிரி போட்டிங்கன்னா உடையாமல் அழகாக ஒரு கோடு மாதிரி நல்லா வரணும். இதுதான், இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், அப்போ தான் வந்து சீடை வெடிக்காது, நல்லா வரும். இந்த அளவுக்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு ஜல்லடை வச்சுட்டு இதில் நம்ம சேர்த்துக்கலாம் மாவை. இப்போ இதே பேன்லேயே நல்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் துருவி. இதை உள்ளே சேர்த்துட்டு நல்லா ஈரம் போக நல்லா வறுத்துக்கலாம். கலர் எதுவுமே சேஞ்ச் ஆகக்கூடாது. நல்லா இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா உதிரியாக வந்துடுச்சு, ஈரம் போக வறுத்தாச்சு. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது உரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசி மாவு கூடயே நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து மாவு எடுத்திருக்கேன். இந்த உளுந்து மாவு வீட்லேயே அரைச்சது தான். நீங்கள் வந்து இப்போ லோ ஃப்ளேம்லேயே பேன் வச்சுட்டு இதில் வந்து உளுந்து சேர்த்துட்டு நல்லா வாசம் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து ஆற வச்சு நல்லா மிக்சியில் பொடி பண்ணி சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் அதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூடவே நல்லா பொட்டுக்கடலையை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிட்டு அதையும் பவுட்ரு பண்ணி அதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பொட்டுக்கடலை மாவு எடுத்திருக்கேன். இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட், மாவு வந்து நல்லா ஃபைனாக இருக்கணும், எந்த கட்டியும் இருக்கக்கூடாது. கட்டி இருந்ததுன்னா கண்டிப்பாக சீடை வெடிக்கும். இந்த அளவுக்கு நல்லா சலிச்சாச்சு. இப்போ இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்ட வெள்ளை எள்ளு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூட துருவி வச்சு நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காயும் உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அதை விட கொஞ்சம் குறைவாக இருக்குது, சேர்த்துக்கிறேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை நல்லா உருக்கி வச்சுருக்கேன். இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், எது உங்களுக்கு விருப்பமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த நல்ல வெண்ணெய் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. கையில் நல்லா தேய்ச்சிட்டு நல்லா மாவு கலந்து விடுங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும். இந்த அளவுக்கு நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா முறுக்கு மாவு மாதிரி நல்லா வந்து நம்ம பிசைஞ்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. மாவு அதே மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுக்கும்போது இது வந்து நல்லா பசை மாதிரி இருக்கக்கூடாது, நல்லா மாவு பொலன்னு இருக்கணும் நம்மளுக்கு. அப்போ வந்து நம்ம மாவு வறுக்கும் போதே நல்லா வறுத்துருக்கணும். பசை மாதிரி இருந்ததுன்னா சீடை வெடிக்கும். நம்ம மாவு அப்படியே எடுத்து இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போ எடுத்து பாருங்கள், மாவு நல்லா பொலன்னு இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும், பசை மாதிரி ஒட்டிட்டு வரக்கூடாது. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து வெளியில் வச்சிடலாம், நம்ம வந்து சீடை உருட்டுறதுக்கு. எல்லாத்தையும் வச்சு காஞ்சிரும். இப்போ மீதி மாவுக்கு ஒரு ஈரத்துணி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்ம சீடை உருட்டிடலாம்.
இப்படி 2 கை ரொம்ப முக்கியம், வந்து உள்ளங்கையில் வச்சு உருட்டக்கூடாது. இந்த மாதிரி நுனி விரலில் வச்சுட்டு இப்படி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரே கையில் உருட்டுறதுக்கு ஒரு வேளை சிரமமாக இருந்துச்சுன்னா 2 விரலில் இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே லேசாக அழுத்தம் கொடுக்காத அப்படியே உருட்டி எடுத்துக்கோங்க. கையில் லேசாக எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ உருட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி உருட்டி எல்லாத்தையுமே வச்சாச்சு. உங்களுக்கு ஒரு வேளை இப்போ நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறீங்க, உள்ள ஒரு வேளை சீடை வெடிச்சிரும் அப்படின்னு உங்களுக்கு பயமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு சின்ன டிப்ஸ் இருக்குது. இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சீடை வெடிக்காது. நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ஊசி இல்லைன்னா சின்ன குச்சி ஏதோ ஒன்று வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக சீடையில் இப்படி குத்தி விட்டுருங்க. இந்த மாதிரி குத்திட்டு போட்டிங்கன்னா கண்டிப்பாக சீடை வெடிக்காது, பயப்படாத போடலாம். இந்த மாதிரி எல்லா செடியிலையும் லைட்டாக குத்தி எடுத்துக்கலாம். ரொம்ப குத்தணும்னு அவசியம் இல்லை, லேசாக அப்படியே வந்து குத்தி எடுத்தால் போதும். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிட்ருக்கு, நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட், எண்ணெய் நல்லா காஞ்சிடணும். காஞ்சதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் வந்து நம்ம சீடையை பொரிக்கணும். இதில் வந்து பாதி பேட்சாக நான் போட்டுக்கிறேன், 2 பேட்சாக பொரிச்சு எடுக்க போகிறேன். இப்போ வந்து உள்ளே சேர்த்தாச்சு. ஒரு நிமிஷம் கலந்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஈவனாக கலந்து விட்டு நீங்கள் பொரிச்சு எடுங்க. ரொம்ப வேகமாக தீ வச்சோமா மேலே கரிஞ்சிடும், உள்ளெல்லாம் வந்து அப்படி சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு டைமும் நீங்கள் அடுத்த பேட்ச் போடும்போது எண்ணெய் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிவிட்டு திருப்பி வந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறமா சீடையை பொரிச்சிடுங்க. அப்போ தான் சீடை விரிசல் விடாது. எண்ணெய் வந்து கரெக்டான சூட்டில் இல்லை அப்படின்னா சீடை வந்து விரிசல் விட ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், நம்ம சீடை எதுவுமே விரிசல் எதுவுமே இல்லை, எண்ணெய் குடிக்காமல் அழகாக நல்லா சூப்பராக மொறுமொறுன்னு வந்திருக்கு. நல்லா அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கைமுறுக்கு செய்யறதுக்கு நான் இந்த டம்ளரில் அரிசி அளந்து எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் 1.5 டம்ளர் அளவுக்கு அரிசி அளந்து நான் ஊற வச்சுருக்கேன். நல்லா ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 மணி நேரத்துக்கு வந்து நான் பச்சை அரிசி ஊற வச்சுருக்கேன். அரிசி வந்து நல்லா ஊறி வரணும். பாருங்கள், அரிசி நல்லா ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊறிடுச்சு. இப்போ தண்ணியெல்லாம் நல்லா சுத்தமாக வடிச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் இல்லாமல் சுத்தமாக வடித்து எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு காட்டன் கிளாத்தை விரித்து போட்டுட்டு இதை நல்லா வந்து பரப்பி விட்டுறலாம். நல்லா ஒரு ஃபேன் காற்றுலேயே போட்டோமா ஒரு 1/2 ஹவருக்கு வந்து நல்லா அந்த ஈரமெல்லாம் உணர்ந்துடும். அரிசியில் ஈரம் இருக்கும், பட் கையில் நம்ம எடுக்கும்போது ஈரம் ஒட்டக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். இப்போ பாருங்கள், அரிசியெல்லாம் நல்லா உணர்ந்துருச்சு, கையில் எதுவும் ஒட்டலை. பட் ஆனால் வந்து அரிசி கொஞ்சம் ஈரமாக தான் இருக்குது. இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஆனதுக்கப்புறம் இது மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக, எந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிட்டு நல்ல ஒரு ஜல்லடையில் சேர்த்து நல்லா சலிச்சு மாவை எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம மாவை அளந்து தான் வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம அரைச்ச மாவு வந்து எனக்கு இந்த டம்ளரில் 2.5 டம்ளர் அளவுக்கு மாவு வந்திருக்கு. இப்போ இந்த மாவுக்கு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். இதுக்கு காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுறலாம். மாவு நல்ல குளுக்குளுன்னு ஈரப்பதத்தோடு இருக்கும். நல்லா இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா எல்லாம் ஒரு வாட்டி கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்ல ஒரு சாஃப்டான மாவை அதுக்கு பிசைஞ்சுக்கணும். நார்மலாக நம்ம முறுக்குக்கு பிணையிறத விட இது இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு சுற்றும் போது உடையாத நல்லா அழகாக சாஃப்டாக வரும் பாருங்க. ஆனால் வந்து தண்ணி வந்து கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா மாவுலேயும் நல்ல ஈரம் இருக்கும். அதனால வந்து தண்ணி வந்து கணக்காக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு பிணைஞ்சதுக்கப்புறம் இதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம முறுக்கு சுடுறதுக்கு வச்சுருப்போம்ல, அந்த எண்ணெயிலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா மறுபடியும் நல்ல ஒரு சாஃப்டான மாவாக பிசைஞ்சிக்கலாம். பிணையும் போதே தெரியும் மாவு வந்து நல்லா அவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். நம்ம எப்பவும் செய்கிற முறுக்கை விட இது கொஞ்சம் இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கணும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாவே தெரியுது எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. அப்போ தான் வந்து நம்மளுக்கு சுற்றுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வரும். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. முறுக்கு சுற்றுறதுக்கு இது போல் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு வாட்டர் பாட்டில் மூடி இல்லைன்னா ஏதோ ஒரு மூடி சின்னதாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து சென்டரில் வச்சுக்கலாம். அப்போ வந்து நம்மளுக்கு ஒரே ஈவனாக வந்து சுற்றுறதுக்கு வரும். இதை இந்த கையில் வந்து இந்த 3 விரல் வச்சு மட்டும்தான் நம்ம வந்து சுற்ற போகிறோம். இப்போ லைட்டாக இந்த மாதிரி நல்லா இப்படி தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்படி ஒரு சின்ன ஒரு இது மாதிரி கம்பி மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு நம்ம வந்து சுத்த ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த வச்சுருக்கோம்ல, இந்த தேய்ச்சிருக்கிற இந்த எஜ்ஜை இதுக்குள்ளே வச்சு இந்த மூடி மேலே லைட்டாக அழுத்தி விட்டுறலாம் அந்த ஓரத்தில். அப்போ வந்து நம்ம சுற்றும் போது எடுத்துக்கிட்டு வராமல் இருக்கும்.
நம்ம ஆயில் அப்ளை பண்ணியிருக்கறனால அது மூடியிலையும் மாவு ஒட்டிக்காது. வச்சுட்டு அப்படியே இந்த 3 விரல்ல மட்டும் அப்படியே வந்து நல்லா அப்படி சுற்றி சுற்றி விடுங்க. ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு செய்யறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு 2-3 டைம் சுற்றிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக சுத்த வந்துடும். நம்ம வந்து அந்த ப்ரொஃபஷ்னலாக சுற்றுற அளவுக்கு வரலனாலும் நம்மளுக்கு அழகாக வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு சுத்த வந்துடும். நீங்கள் சுற்றிட்டே இருக்க உங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியாக பழகிடும். டக்கு டக்கு டக்குன்னு சுற்றுறதுக்கு வந்துடும். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 முறுக்கு வந்து நம்மளுக்கு சுற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு சிரமமாக தான் இருக்கும். நீங்கள் சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா அழகாக சுற்றுறதுக்கு வந்துடும். இது போல் அப்படியே வந்து நல்லா சுற்றிட்டே வந்துடலாம். நம்ம எங்கே அப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோமோ அதுக்குள்ளே கொண்டாந்து நம்ம மறுபடியும் முடிச்சுக்கலாம். நம்மள வந்து இதில் எத்தனை சுற்று வேணாலும் நம்மளுக்கு விருப்பம் போல் சுற்றிக்கலாம். ஒரு 2 சுற்று 3 சுற்று எந்த மாதிரி வேணாலும் எந்த சைஸ்க்கு வேணாலும் நம்ம சுற்றிக்கலாம். இப்போ ஒருவேளை நீங்கள் சுற்றிட்டு வரீங்க, சுற்றிட்டு வரும்போது இடையில கட் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அது கூட மாவு எடுத்து அப்படியே ஜாயின் பண்ணி விட்டு அது மேலேயே சுற்றிட்டு வந்துடுங்க. இப்போ அதே மூடியை எடுத்து திருப்பி விட்டு லைட்டாக அப்படி வந்து இப்படி சுற்றி விட்டிங்கன்னா அந்த மாவெல்லாம் நல்லா ஜாயிண்ட் ஆகிக்கும். அப்போ எண்ணெயில் போடையில் நம்மளுக்கு பிரிஞ்சு வராது. இப்போ இது போல் எல்லாத்தையும் நல்லா அந்த டவலில் நம்ம சுற்றி வச்சாச்சு. அப்போ வந்து நம்மளுக்கு பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எடுக்கிறதுக்கு சிரமமாக இருக்கறனால இது போல் ஒரு தோசை கரண்டி மாதிரி வச்சுட்டு அழகாக எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. இதுக்கு வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் மீடியமான ஹீட்டாக வச்சுக்கோங்க. காஞ்சதுக்கப்புறம் வச்சுட்டு ஒவ்வொரு முறுக்காக உள்ளே சேர்த்துடலாம். இப்போ எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி முறுக்கு சேர்த்துட்டு நல்லா ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் திருப்பி திருப்பி போட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நல்லா வேக வச்சு அவ்வளோதான் எடுத்துக்கலாம். நம்ம கை முறுக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். முறுக்கு செய்யறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கடையில் வாங்கின அரிசி மாவு தான், அதனால நான் எதுவும் வறுக்கலை. நீங்கள் வீட்டில் அரைச்ச அரிசி மாவாக இருந்துச்சு அப்படின்னா லேசாக ஒரு வாட்டி வறுத்துட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க. இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் மாவு எடுத்தீங்களோ அதே கப்லேயே தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லா பட்டர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதில் நம்ம மாவு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ இந்த அளவுக்கு நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசி மாவை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. மைதா மாவு சேர்த்து நம்ம வந்து பிசையும் போது நல்லா விரிசல் இல்லாமல் ரொம்ப நல்லா பிளைனாக ஷைனிங்காக இருக்கும். டேஸ்ட்டுமே நல்லா தான் இருக்கும். இப்போ இதில் வந்து உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கலந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே விட்டுறலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இது வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதை நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் இதை நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவு ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், மாவு வந்து உங்களுக்கு பார்த்தாவே தெரியுது எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சோம்னா தான் முறுக்கு வந்து நம்மளுக்கு விரிசல் விடாத நல்லா சைனிங்காக சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதுலேருந்து கொஞ்சம் போல் மாவு இது போல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ ஒரு சப்பாத்திக்கு கட்டை நம்ம தேய்க்கிறதுல வச்சுட்டு இப்போ இதை நல்லா வந்து இதை நம்ம உருட்டி இது போல் எடுத்துக்கலாம். நல்லா 2 கை வச்சுட்டு இது போல் நல்லா உருட்டிக்கோங்க. எல்லாம் ஒரே ஈவனாக இருக்கணும். இப்போ பாருங்கள், ஒரே ஈவனாக வந்து நம்ம தேய்ச்சாச்சு. இப்போ கையில் இப்படி வச்சுட்டு ஒரு சுற்று வந்து நம்மளுக்கு விரலில் வந்து வர மாதிரி கரெக்டாக சுற்றி இதோட கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஜாயின் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி இந்த சைஸில் எல்லாத்தையும் இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு தேய்க்கிறதுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு அப்படின்னா இது போல் நம்ம முறுக்கு அச்சில் சேர்த்துட்டு இது போல் நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம். இதை வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம ஈஸியாக எடுத்து சுற்றிடலாம். நம்ம வீட்டில் குட்டீஸ் இருந்தால் அவங்ககிட்ட கொடுத்தா கூட அழகாக வந்து இது போல் நம்மளுக்கு சுற்றி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம திரட்டிட்டு அதுக்கப்புறம் அது போலையும் வந்து நம்ம சுற்றிக்கலாம். இது நமக்கு எப்படி விருப்பமோ அது போல் செஞ்சுக்கலாம். பாருங்கள், இது 2யுமே வச்சுருக்கேன். இப்போ இது போல் எல்லாத்தையுமே வந்து சுற்றி எடுத்தாச்சு. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்லா மீடியமான ஹீட்டில் வச்சுட்டு நம்ம வந்து சுற்றி வச்சுருக்கிற எல்லா முறுக்கையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிதமான தீயிலேயே நல்லா வேக வைங்க. எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டு எல்லாம் நல்லா வெந்து வரட்டும். வேகமாக தீய வச்சோம்னா மேலே சீக்கிரமாக கரிஞ்சிடும், உள்ள அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்காது. இப்போ வந்து மிதமான தீயில வச்சு எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டு நல்லா வந்து இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். எடுத்து அப்படியே குலுக்குனீங்களா உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த சத்தமே. அவ்வளோதாங்க, நம்ம முறுக்கு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கிருச்சு. இப்போ இதெல்லாத்தையும் நம்ம வெளியில் எடுத்துக்கலாம்.